ஹாய் ப்ரோ. என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, இந்த எக்ஸாம் லீவ் வந்த உடனே என்னோடய எக்ஸாம் லீவ் ஒன்று ஞாபகம் வந்தது. அந்த ஸ்டோரி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். அப்போ நான் 7th அந்த டைம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என்னோடய இதில். அப்போ இந்த எக்ஸாம் லீவ் வந்தோடனே தாத்தா கூட அந்த ப்ளம்பிங் வேலை அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு என்ன எட்டுன்னு போனார். போன உடனே என்னாச்சு, அது புதுசாக கட்டின வீடு போல்ருக்கு. ஸோ அந்த பாத்ரூம்லாம் பைப் கன்சீல் பண்ணுறாங்க போல்ருக்கு. இப்போல்லாம் பிவிசி பைப்பு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜிஐ பைப், இரும்பு பைப் இருக்கும். இரும்பு பைப்பை தான் த்ரெட்டு போட்டு அது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னாச்சு, அந்த போனேன் தாத்தா கூட காலைல போன உடனே பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பைப் வருதோ அங்கெல்லாம் ஒரு சாக் பீஸோ அந்த ப்ளூ வச்சு மார்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் மார்க் பண்ணியோடனே தாத்தா என்ன பண்ணார், என் கையில் ஒரு வெட்ரூம் சுற்றியை கொடுத்துட்டு இதெல்லாம் உடைக்க சொல்லிட்டாரு. அப்போல்லாம் அந்த கையில் கட்டிங் மிஷின்லாம் இல்லை போட்டுருக்கு அந்த டைமில். வெறும் இந்த வெட்ரூம் சுற்றி வச்சு தான் அடிக்கணும். நமக்கு அந்த வெட்ரூம் சுற்றி வச்சு அடிச்சு பழக்கம் கூட கிடையாது, சின்ன பையன் நம்ம. சரி தாத்தா மனசாட்சி இல்லாமல் கொடுத்துட்டு போயிட்டார் என்கிட்ட. சின்ன பையன் கூட பார்க்காம வெட்ரூம் சுற்றி கொடுத்துட்டு போயிட்டார். சரி, நம்மளும் எப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 100% முடியணும். மற்றபடி நம்ம அதில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. நானாக பண்ணிட்டேன், வெட்ரூம் சுற்றி வாங்கி நம்மளோட வேகத்தை காமிச்சு எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணினே இருந்தேன். தாத்தா என்ன பண்ணார், நான் லஞ்சுக்கு போயிட்டு வரேன்டா, நீங்கள் உடச்சுன்னு இருங்கடான்னாரு. சரி, நாங்களும் உடச்சுன்னு இருந்தோம், எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் அது என்னென்னா ஒரு துண்டு பைப் ஒன்று கொடுத்தாரு. அந்த பைப்பை வந்து அந்த செவத்துக்குள்ளே வச்சு பார்க்கணும், புதையுதா உள்ளுக்குள்ளே போதான்ட்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு. அந்த இடத்துல பைப் வச்சா பாதி உள்ளே போகல, மேல் பக்கம் போகுது, கீழ்ப்பக்கம் போகுது, சென்டரில் போகலை. இந்த ஹைட்டில் நம்மளோட இந்த செஸ்ட் அளவில். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுட்டு விட்டு அப்படியே உட்காந்து. தாத்தா வந்தார், வந்து பார்த்துட்டு பைப் எடுத்து உள்ளே வச்சு பார்த்தாரு, புதையிலனோடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க நீங்கள், இது ஏன் நீ சரியாக உடைக்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் தாத்தா என்னால் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் உடைச்சிட்டேன், அது உடையில தாத்தான்னு. விட்றான்னு சட்டையை கழட்டிட்டு பனியனோட நின்று அதை வச்சு உள்ளே உடைக்கிறாரு போல. அப்புறம் கீழே தட்டுறாரு, மேலே தட்டுறாரு. ஆனால் காங்கிரீட் அது அவருக்கே தெரியுது. அவருக்கு என்னென்னா தப்பாக வார்த்தை விட்டோம், பையன் அதில் எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு சும்மாவே அப்புறம் தட்டின்னு இருந்தார். தட்டிட்டு என்ன பண்ணார், பைப்பு உள்ளே வச்சுட்டு இப்படி ஆச்சா இந்த பக்கம் உள்ளே போகுது, இந்த பக்கம் மேலே வருது, இப்படி ஆச்சா மேல் பக்கம் போகுது, கீழ்ப்பக்கம் வருது. இவர் பார்த்து வெறுப்பாகி கடைசியில் என்ன பண்ணார், சுற்றி தூக்கி வேகமாக கீழ்ப்பக்கம் அச்சார் பாருங்க. மேல் பக்கத்துலேருந்து பைப்பு பிடி வந்து நெத்தியில் ஆச்சு. நெத்தியில் இவ்வளோ பெருசாக வீங்கிச்சு. சிரிக்கிறதா அலறதானே தெரில. சுற்றி கீழே போட்டு ஐயோ அம்மான்றார். பாய் ப்ரோ.